ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மிக மிக அவசரமாக இந்த வராகி அம்மா உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக உன்னோட பேசியே ஆகணும்னு முடிவு எடுத்துட்டு தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். எந்த விஷயத்தை நினச்சி மனசில் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினச்சி எதுக்காக வருத்தப்படுறியோ, அதை அனைத்தையும் சரி செஞ்சு நானே ஒரு நல்ல முடிவை கொடுக்குறேன். எல்லா பிரச்சனைகளும் ஒரே தடங்களாக இருக்கே, தடையாக இருக்கே, கஷ்டமாக இருக்கேன்னு நீ வருத்தப்படுற விஷயங்களும் இப்போதே இன்னைக்கே நல்லபடியாக சரியாகி உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி நீ வாழ்க்கை நிம்மதியாக வாழும்படி இந்த வராகியம்மா செய்யத்தான் வந்திருக்கேன் என் செல்லமே. நீயும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிற, முயற்சி செய்கிற. ஆனால் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உன்னால் முன்னேற முடியலைன்னு எனக்கு நல்லா தெரியும். பல நேரங்களில் நீ என்னை நினைக்க கூட முடியாத அளவுக்கு, என்னை வணங்கக்கூட முடியாத அளவுக்கு அவ்வளவு வேலைகளை செய்கிற. உன் உழைப்பை நீ கவனத்தோடு செய்கிறது எனக்கு சந்தோஷம்தான். என்னை நினைக்காவிட்டாலும் உன் உழைப்பை நீ கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்வதும் கூட என்னை பிரார்த்திப்பது போல தான் நான் நினச்சிக்கிறேன். நீ கண்ணும் கருத்துமா உன் கடமைகளை சரியாக செய்யும்போது கண்டிப்பாக உனக்கு பக்கபலமாக நான் இருந்து அதற்கான பலனை வெற்றியாக கொடுத்து தானே தீரணும். இதோ உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குறேன். நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி தர்றேன். நேற்றும் நான் உன் கூட தான் இருந்தேன், இன்றைக்கும் உன் கூட தான் இருக்கேன், நாளைக்கும் கண்டிப்பாக உன் கூடவே இருப்பேன். என் துணை உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாமின் செல்லமே. நீ என்கிட்ட கேட்ட விஷயத்த நான் உனக்கு கொடுப்பனோ மாட்டேனென்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம். சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக இந்த வராகியம்மா நானே உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தருவேன். சில நிகழ்வுகள் உன் மனசை எவ்வளோ பாதிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நடந்த சில விஷயங்களை நினச்சி நீ நொறுங்கி போய் இருக்கிறதால தான் உன் மனசை சரி செய்யவும் உனக்கு தைரியத்தை கொடுக்கவும் நான் வந்திருக்கேன். நான் உன்னை மறந்துட்டேன் நீ நினைக்கிறியா என்ன? நீ கேட்டது எதையும் நான் உனக்கு செய்யலை, நீ நினச்சதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்கலன்னு நீ வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் அனைத்தும் மாறி உன் வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் என் செல்லமே. மாயை உன்னை வீழ்த்துகிறது, சோம்பல்கள் உன்னை சூழ்ந்து கொள்கிறதுன்றதை பார்த்துட்டு தான் மாயையும் சோம்பலையும் விரட்டி உனக்கான புத்துணர்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கும் நோக்கத்தோட இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே துணைன்னு நீ சொல்லும்போது நான் உனக்கு துணையாக இருந்து உன் மனசில் இருக்க பயத்தையும் கவலையையும் ஆரோக்கிய குறைபாடுகளையும் போக்கி உனக்கான வெற்றியை, உனக்கான விருப்பத்தை உன் கைகளில் ஒப்படைப்பேன். கண்டதையும் யோசித்து கலங்கி நிற்காதே. தோல்விகளை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கேன். உன் உடல் சோர்வு, மனச்சோர்வு எல்லாமே தற்காலிகமானது தான். முதல்ல மனசுக்கு தைரியத்தை கொடுத்து உன்னை நீயே உற்சாகப்படுத்திக்கிட்டு நீ செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய ஆரம்பி. உன் முயற்சிகளுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பேன். உனக்கு இப்போ பொறுப்பு அதிகமாயிருக்கு, அதனால் கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாகலாம். இருந்தாலும் இந்த வராகியம்மா பேரை சொல்லிக்கிட்டே உன் வேலைகளை செஞ்சினா அது எல்லாத்தையும் நீ சுலபமாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடுவ. ஏன்னா இப்போ உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. நீ செய்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைச்சி உன் வாழ்க்கையை நீ உயரப் போகிறாயேன்னு செல்லமே. விட்டு கொடுக்கறதுக்கும் விட்டு விலகிட்டு போகிறதுக்கும் ஒரே வித்தியாசம்தான். உறவுகளை, சொந்த பந்தங்களை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போவாங்க. உறவுகளே தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க தேவையில்லை போன்னு விட்டுட்டு விலகி போவாங்க. நீ யாரையும் விட்டு விலக வேண்டாம், பொறுமையாக அனுசரித்து போ. அவங்க புரிஞ்சுக்காத பட்சத்தில் நீ விலகி நின்றுடு. நீ கேட்காமலேயே உனக்கு என்ன வேணும், எது வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அது அனைத்தையும் உனக்கு சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்கதா இந்த வராகியம்மா நான் வந்திருக்கேன். நீ நினச்சதையெல்லாம், ஆசைப்பட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. உனக்கான நல்ல மாற்றங்களை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் கண்ணீரை தொடச்சி கவலையை போக்கி உன் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். என்னதான் நடந்தாலும் நான் உனக்கு கை கொடுத்து காப்பாற்றுவேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியையும்
நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. வசதியாக வாழணும், காசு பணம் செல்வம்னு வாழணும்னு யோசிக்காம வறுமை இல்லாமல் வாழணும்னு முதல்ல அந்த நல்ல எண்ணமே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உயர்வையும் வசதியையும் கொண்டு வந்து சேர்க்கும். உன்னை ஒதுக்கி வச்சவங்களையும் உன் மனசை காயப்படுத்துகிறவங்களையும் நினச்சி வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் நீ பெறப்போகிற வெற்றியே அவர்களுக்கு பதிலடியாக இருக்க போகுது. உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு உன் உழைப்புக்கு மதிப்பை கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை உண்டாக்குவேன். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உனக்கு துணையாக இருந்து உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கு. நீயாக எதையும் தேடி போக வேண்டாம். எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். உரிமையோட நீ என்கிட்ட எதை கேட்டாலும், கண்ணீரோடு கவலைப்பட்டு எதை சொன்னாலும் அதுக்கு நான் நிச்சயம் உனக்கு பதில் கொடுப்பேன். உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய கடமைதானே. உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை விட இங்கே எதுவுமே முக்கியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காம எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் நீண்ட ஆயுளையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் கொடுத்தா போதும்னு பிரார்த்தனை செய். நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் உனக்கு கிடைச்சிட்டாலே அதை வச்சு இந்த உலகத்தில் நீ எதை வேணாலும் சம்பாதிச்சுக்க முடியும். குடும்பத்துக்காக கஷ்டப்படுற, குடும்பத்துக்காக போராடக்கூடிய உன்னை இந்த வராகியம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் குடும்பத்துக்காக நீ பல தியாகங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க. யாரும் பார்க்காம யாரும் பாராட்டாம நீ சுமந்துக்கிட்டு இருக்க சுமைகளை எல்லாம் நான் இறக்கி வச்சு உனக்கான சந்தோஷங்களை கொடுக்குறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாத. உன் கண்ணீரை துடைச்சி உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் நான் முன்னேற்றத்தை உருவாக்குவேன். கூடிய சீக்கிரம் நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக வந்து சேரும். இழந்ததையே பற்றி யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம கையில் கிடைச்சதை வச்சு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ பழகு. உள்ளதை நினைத்து சந்தோஷப்பட்டு நீ வாழும்போது இன்னும் உன்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து சேரும். கவலைப்படுறதால நீ இருக்கிறதையும் இழந்து விடுவாய் என் செல்லமே. இத்தனை நாட்களை நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு கழிச்சிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத சந்தோஷமான பொன்னான நாட்களாக இருக்க போகுது. ஏன் ஆசீர்வாதத்தை உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகியம்மா நானே செஞ்சு தரப்போகிறேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உனக்கு பிடிச்சவங்களோட கொஞ்சம் நேரம் ஒதுக்கி சந்தோஷமாக அதை செலவிடு. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை உன் கைகளில் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும், யார் உன் கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இன்றைய நாளை நீ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போ. அடுத்தவங்க ஜெயிக்கும்போது, அடுத்தவங்க வெற்றி பெறும்போது அதை பார்த்து கோபப்படுற, அதை பார்த்து வயிறெறிகிற மனிதர்களுக்கு மத்தியில் நீ எப்போதும் யாருக்கு நல்லது நடந்தாலும் அதுக்கு வாழ்த்து சொல்ல பழகு. நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும்போது அதுக்காக சந்தோஷப்படு. எந்த சூழ்நிலையிலையும் யார் மீதும் கோபப்படுவதோ பொறாமை கொள்வதோ வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்குது, அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அந்த வெற்றிக்கு பின்னால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ தியாகம் செஞ்சுருப்பாங்க, எத்தனை விமர்சனங்களையும் தோல்விகளையும் அவமானங்களையும் கடந்து வந்திருப்பாங்கன்னு உனக்கு தெரியாது. ஒரு மனுஷன் வெற்றி பெறானா அவன் தோல்விகளையும் துயரங்களையும் அவதூறுகளையும் கடந்து வந்தால் மட்டும்தான் முடியும். அதனால் யாரையும் அவ்வளவு சுலபமாக சாதாரணமாக ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி பேச வேண்டாம். ஒவ்வொரு மனுஷனுடைய வெற்றியும் அதுக்கு பட்ட கஷ்டமும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுற, இன்ன வரைக்கும் அது நடக்கலை பற்றியா? அதை யோசிச்சுக்கோ. இதே போல தான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. நீ படும் கஷ்டத்துக்கும் உன் முயற்சிக்கும் இந்த வராகியம்மா கண்டிப்பாக உனக்கு உரிய பலனை கொடுப்பேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர நான் இருக்கும்போது நீ என் மேலே பாரத்தை போட்டு நிம்மதியாயிரு. உன் துன்பங்களும் துயரங்களும் சரியாகி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் மன வருத்தங்களும் வேதனைகளும் மறைஞ்சு போய் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. நீ சந்தோஷப்படக்கூடிய, உனக்கு இன்பத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து ஒவ்வொன்றா நடத்தி கொடுக்க போகிறேன். இத்தனை நாளாக நீ எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தியோ அந்த வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. உன் மன குழப்பங்களை எல்லாம் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். உன் துன்பங்களை தாண்டி உனக்கான இன்பங்களை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என்னை நோக்கி நீ வர முடியாவிட்டாலும்
நான் உன்னை நோக்கி வந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை உண்டாக்கி தருவேன். அழுகை, சிரிப்பு, கோபம், தாபம், வறுமை, செல்வம்னு எல்லா விஷயங்களும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் மாறி மாறி வரத்தான் செய்யும். உனக்கும் ஏற்ற இறக்கங்களை சரி செஞ்சு, குறை நிறைகளை சரி செஞ்சு, உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்காதவங்களை நினச்சி நீ கவலைப்படாத. காலம் கண்டிப்பாக எல்லாத்தையும் எல்லாருக்கும் புரிய வைக்கும். நீ செய்த நல்லதை எல்லாம் உன் கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கக்கூடிய நேரத்தை நான் உருவாக்குவேன். உன் முக்கியத்துவத்தை உன் உறவுகள் புரிந்து கொண்டு உனக்கு மரியாதை செலுத்த ஆரம்பிப்பாங்க. உன் கடமையை மட்டும் நீ எந்த குறையும் இல்லாமல் சரியாக செஞ்சுக்கிட்டே இருந்தீனா கூடிய சீக்கிரம் அதற்குரிய நற்பலனை நீ அனுபவிப்பாய் என் செல்லமே. எந்த விஷயத்தை இழக்க முடியாமல் நீ எதிர்பார்த்து மனசை தவிச்சுக்கிட்டு இருக்கியோ அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கு மன அமைதியையும் கொடுத்து எந்த விஷயத்தையும் நீ இழந்துடாம நான் உன்னை காப்பாத்துறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நானே உனக்குள்ளிருந்து உனக்கான மாற்றங்களை உருவாக்கி உன்னை நல்லபடியாக ஜெயிக்க வைப்பேன்.